பேச்சு எதையும் பேச வேண்டாம், அந்த பக்கமா வா. ம், இப்போ சொல்லு. கேஎஸ் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதா அன்னைக்கு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல? ஆமாம். அந்த பொண்ணு இந்நேரத்துக்கு உயிரோடவே இருக்காது. என்னக்கா சொல்கிற? இரு, ஒரு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். யாருக்குக்கா ஃபோன் பண்ணுற? இங்கேருந்து ஒரு 4 பேரை ஊட்டிக்கு அனுப்பியிருக்கேன், வேலையை கச்சிதமாக முடிச்சுட்டு வர சொல்லி. அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஹலோ மேடம். நான் தான். போன வேலை என்னாச்சு? மேடம் வீட்டை கொளுத்திட்டோம். சரி, சுற்றி முற்றி யாராவது பார்த்தாங்களா? அந்த ஏரியாவில் இந்நேரத்தில் யாருமே வெளியே வரல மேடம். ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுக்குள்ளே யார் யார் இருந்தாங்க? மேடம் நாங்கள் போகும்போது ஒரு பொண்ணு மட்டும்தான் இருந்தா. அநேகமாக நீங்கள் சொன்ன பொண்ணு அந்த பொண்ணை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கையில் ஒரு ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா மேடம். அந்த வீடு தானான்னு கன்ஃபார்மாக கேட்டுக்கிட்டீங்களா? ஆமாம் மேடம், கேட்டுட்டு தான் போனோம். சரி, வீட்டை முன்னாடியும் பின்னாடியும் லாக் பண்ணிட்டு தானே வேலையை ஆரம்பிச்சிங்க? ஆமாம் மேடம். ஓகே, ஃபோட்டோ எதுவும் எடுத்தீங்களா? எனக்கு உடனே அனுப்புங்க. இந்த உடனே அனுப்பி வைக்கிறேன் மேடம். சரி, காரியத்தை நான் சொன்ன மாதிரியே கச்சிதமாக முடிச்சிட்டீங்க. உடனே என்னை பார்க்க வந்துடாதீங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டை தர்றேன், வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். ம். அக்கா என்னக்கா இது? எப்படிக்கா? எப்படின்னா அப்படித்தான். கேஎஸ் இதயாவை பார்த்துக்கிறதுக்காக அவளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இங்கே இருக்காரு. ஆனால் அவர் உயிர் அங்கே அவ்வளவுதான், முடிஞ்சு. இங்கே இருந்துக்கிட்டே உங்கள் அக்கா அங்கே அவர் உயிரை எடுத்துட்ட பார்த்தியா? இதுக்கு பேர் புத்திசாலித்தனமா இல்லை அவர் பண்ணுறதுக்கு பேர் புத்திசாலித்தனமா? ஆனால் அக்கா எதுக்கு பயப்படுற? நமக்கு இதெல்லாம் புதுசா என்ன? இருந்தாலும் அக்கா, இப்போ என் கல்யாணம் இருக்கிற டைமில் நீ இப்படியெல்லாம் பண்ணியிருக்க. எப்படியும் உன் கல்யாணத்துக்கு கேஎஸ் வரப்போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் ஏன் இந்த வேலையை பார்த்தேன் தெரியுமா? அத்தையும் எம்கேவும் இப்போ ஊட்டிக்கு போயிருக்காங்கல்ல. இப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா பழி யார் மேலே விழும்? அக்கா, அவங்க மேலே தான் விழும். ஏன்னா அத்தை இப்போ ஊட்டிக்கு போனதே அந்த பொண்ணு வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு மிரட்டி வைக்கிறதுக்கு தான். ஆனால் என்ன ஒன்று, அத்தையும் எம்கேவும் ஊட்டிக்கு போயிருக்கிறது இது வரைக்கும் கேஎஸ்க்கு தெரியாது. ஏன் சொல்லு? ஏன்க்கா? ஏன்னா கேஎஸும் எம்கேவும் இப்போ அதிகமாக பேசிக்கிறது இல்லை. இன்னொன்று, வீட்டில் நடக்கிற விஷயத்த உடனே சொல்கிற ஆள் அண்ணே, அவனும் இப்போ அங்கே இருக்கான். இன்னொன்று, புகழரசி, அவளும் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. ஸோ அங்கே நடக்கிறது எதுவுமே கேஎஸ்க்கு தெரியாது. ஆமாக்கா. தெரியும் போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாரு. அக்கா, நீ பயங்கர புத்திசாலிக்கா. எந்த நேரத்தில் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணணுமோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்ற நேரத்தில் எதுவுமே தெரியாத முட்டாளாக இருக்கிறது தான் நல்லது. கேஎஸ்க்கு இந்த விஷயம் தெரியும் போது அவங்க அம்மாவும் தம்பியும் ஊட்டிக்கு போன விஷயமும் தெரியும். அப்போ இருக்கு கச்சேரி. அப்போ நம்மளும் சேர்ந்து அந்த கச்சேரியை வேடிக்கை பார்க்கலாம். இப்போ வா, கிளம்பலாம். சரிக்கா, வா போவோம். வேகம் தோழியன் வானில் வந்தவளே, யாரோ அவளுக்கு நீதான் என்னவளே. பேசாம இப்போவே சென்னைக்கு கிளம்பி போயிடலாமா? விடிஞ்சா நிலாவை பார்த்துடலாம். பார்த்தே ஆகணும். போயிடலாமா? வேக 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 கூட்டம் நெஞ்சு கூடுவே, உந்தன் பேரை சொல்லி சொல்லி மின்னலோடுவே. ஆஹா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. அம்மா கிட்ட சொல்லிட்டு இப்பவே காரை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அம்மா என்னன்னு திட்டினாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. உடனே கிளம்பணும். அம்மா, நைட்டுக்கு என்னம்மா செய்யட்டும்? இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சிரு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற்றிட்டு பூஸ்ட் கலந்து கொண்டு வந்து வச்சிரு. தம்பி சாப்பிட்டுக்குவாரு. சரிங்கம்மா. உங்களுக்குமா? நானும் அதே சாப்பிட்டுக்கிறேன். 2 பேருக்கும் ஆளுக்கு ஒன்றாலாம் செய்ய வேண்டாம். சரிங்கம்மா. சரி, போய் வேலையை பாருப்போம். சரிங்கம்மா. அம்மா, என்னப்பா? நான் உடனே சென்னைக்கு கிளம்ப வேண்டியதா இருக்குமா? என்னப்பா, 2 நாள் இருக்க சொல்லியிருக்கேன்ல. அம்மா, நாளைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. திடீர்னு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நான் உடனே கிளம்பணும்மா. இப்படி சொன்னா எப்படி? ஒரு 2 நாள் என் கூட இருக்கணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். நான் என்னம்மா பண்றது? நான் என்னோட பிசினஸை பார்க்கணும்ல. நீ இப்படித்தானே செய்வே, இப்படித்தானே சொல்லுவே எப்ப பார்த்தாலும். ஆமா, ப்ளீஸ்மா, நான் போயே ஆகணும். நாளைக்கு நான் காலையில கண்டிப்பா சென்னையில இருந்து ஆகணும். சரி, அப்ப சாப்பிட்டு கிளம்பு. சாப்பிடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லம்மா. நான் இப்பவே கிளம்பணும். ஒரு 1 மணி நேரம் பொறுப்பா? சாப்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு அப்புறமா கிளம்பு. நோ 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 நோ, ப்ளீஸ்மா, நான் இப்பவே கிளம்பி ஆகணுமா. சொல்ற பேச்ச கேட்டுறாதீங்க அண்ணனும் தம்பியும். சரி, போயிட்டு வா போ. ஓகே, தேங்க்யூமா. சரி, பார்த்து டிரைவ் பண்ணணும், என்ன நைட்டு நேரம். ஓகேம்மா, ஓகே பாய். போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தானே வருவே, போயிட்டு வா போ. தான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. வேலைன்னு தான் உயிரை விடுறான். என்னத்த கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த போறானோ தெரியல.
ஏதோ என் மருமக வினிதாவும் இவன் படித்த படிப்பையே படித்து இவன் கூடயே வேலை பார்க்கறதுனால எல்லாம் சரியாக போயிடும். இதுவே வேற பொண்ணுன்னா கஷ்டம். இவன் வேகத்துக்கு ஈடு கொடுக்கறதுக்கெல்லாம் இவன் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருப்பான். அந்த பொண்ணு இவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறதுக்கு தான் பொழுது சரியாக இருக்கும். அப்படின்னா நைட்டு சமையலை கொஞ்சம் குறைச்சி பண்ண சொல்லணும். அம்மா யாரு கணக்கா பிள்ளை குரல் மாதிரி இருக்கு? அம்மா இந்த வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்க. அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா நம்ம அருணாச்சலம் வீடு தீப்பிடிச்சு எரியுதுமா. என்னது? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, குவார்டர்ஸ்ல இருந்து இப்பதான் தகவல் வந்தது. அங்க போய் பார்த்துட்டு இங்க சொல்றதுக்கு ஓடியாரேன். எப்படி நடந்தது இது? அருணாச்சலம் வீட்டுக்கு பின்னாடி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்லம்மா, அதுல இருந்து ஒரு வயர் கட் ஆகி விழுந்திருக்கு வீட்டு மேல. ஐயோ. ஆமாம்மா. சரி, ஃபயர் சர்வீஸ்க்கு யாராவது கால் பண்ணீங்களா? ஏம்மா பண்ணியாச்சுமா, இப்பதான் பண்ணோம், வந்துகிட்டு இருக்காங்க. சம்பவம் நடந்த நேரத்துல குவார்டர்ஸ் பக்கத்துல யாருமே இல்ல போல, எல்லாம் அங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்பதான் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பாக்குற நேரத்துல இப்படி ஆயிருக்குன்னு தெரிஞ்சது உடனே போன் போட்டு சொல்லியாச்சுமா. போலீஸுக்கும் தகவல் போயிருச்சு. அப்படியா? சரி வாங்க, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்கம்மா. அம்மா என்னப்பா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? தம்பி. என்னம்மா? ஃபேக்டரி வரைக்கும் போறேன்ப்பா. ஈவினிங் ஆயிடுச்சுலம்மா, இனிமேல் எதுக்கு அங்க? எல்லாத்தையும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அதை பார்க்கறதுக்காக தான் சரி உன்னை ஒத்தாசைக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கியா நீ? ரெக்க கட்டிக்கிட்டு பறக்குற. உங்க அண்ணனும் அங்கேயே கடையா கிடக்கான். அப்ப நான் தானே பார்த்தாகணும். சரிம்மா, போயிட்டு வாங்க. சரி, நானும் போயிட்டு வரேன், நீயும் பார்த்து போயிட்டு வா. ஓகேம்மா. போனதும் கால் பண்ணு. ஓகே, பாய்மா. சின்ன முதலாளி ஐயாவுக்கு தெரிய வேண்டாமாம்மா? அவர் ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த மாதிரி விஷயமெல்லாம் காதுல கேட்டா நல்லதா? அதுவும் சரிதாம்மா. சரி வாங்க போலாம். ஐயோ. அம்மா வாங்கம்மா, அந்த பக்கம் போயிடலாம். அருணாச்சலம் எங்க? 2 பேருமே வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்காங்களா? இல்லம்மா, நீங்க அந்த பக்கம் வாங்கலேன்னு சொல்றேன். தீ எரியிற வேகத்தை பார்த்தா உள்ள இருக்கிற ஒருத்தரும் பிழைக்க மாட்டாங்கன்னு உள்ளதும் தெரியுது. தீ இப்படி கொழுந்து விட்டு எரியுது. இப்போ மானு உள்ள இருந்தாலா எப்படின்னு தெரியலையே. ஏமா, அருணாச்சலம் ஏதோ வேலையா டவுன் வரைக்கும் போயிருக்கிறதா சொன்னாரா, இன்னும் வரலன்னு தகவல் வந்திருக்கு. அதோ போலீஸ் வராங்க. இவங்க தான் சார். சரிம்மா, நீ எங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. மேடம், நீங்க தான் இந்த எஸ்டேட் ஓனரா? எஸ் சார். நீங்க யாரு? நான் இந்த அம்மா கிட்ட கணக்கா பிள்ளையா வேலை பாக்குறேங்க. சரி, இப்போ இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்க எஸ்டேட்ல என்ன வேலை பார்த்தாங்க? சார், இந்த வீட்டுல அருணாச்சலமும் அவரோட தங்கச்சியும் இருந்தாங்க. அருணாச்சலம் அம்மாவோட எஸ்டேட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி, அப்படின்னா இறந்த பொண்ணு அருணாச்சலத்தோட தங்கச்சியா தான் இருக்க முடியும். அந்த பொண்ணு பேர் என்ன? சார், என்ன சார் சொல்றீங்க? அந்த பொண்ணு பேர் என்ன மேடம்? சார், அந்த பொண்ணு இறந்துட்டாளா? மேடம், 1/2 மணி நேரத்துக்கு மேல தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள இருக்கிறவங்க யாரும் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ மனு பாப்பா டேய். சார் இருங்க, நீங்க யாரு? என் தங்கச்சி. ஐயா, என் தங்கச்சி. சார் இருங்க, நீங்க யாரு? சரி, இவர் தான் மானோட அண்ணே. ஐயோ, என் தங்கச்சிக்கு என்னாச்சு? மனு பாப்பா. அருணாச்சலம் இந்த பக்கம் வாப்பா. ஐயா, என்ன நடந்தது? எப்படி நடந்தது? டிரான்ஸ்பார்மர்ல இருந்து ஏதோ வயர் கட்டாயி உன் வீடு மேல விழுந்திருக்குப்பா, அதுலதான் தீ பிடிச்சிருச்சு. ஐயா, என் தங்கச்சி உள்ள இருந்தா. ஐயா சரி அருணாச்சலம், நீ இந்த பக்கம் வா, என்ன ஏதுன்னு பாப்போம், வா. சார், இங்க முழுசா கரையை போன மாதிரி ஒரு உடம்பு இருக்கு. அருணாச்சலம். மானு, நான் காலேஜில் படிக்கும்போதும் சரி, பெங்களூர்ல இருக்கும்போதும் சரி, எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். கேளுடி. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், அவங்க கூட பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். சரி. அவங்க கூட கேஷுவலா பழகியிருக்கேன், அவங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். சரி. அதான், அவங்க பக்கத்துல நான் இருக்கும்போது அவங்க கிட்ட எல்லாம் இல்லாத ஒரு வாசனை உன்கிட்ட மட்டும் ஸ்பெஷலா இருக்குடி. அது என்னது? இல்லடா, மோஸ்ட்லி இப்போ எல்லாருமே பர்ஃப்யூம் யூஸ் பண்றவங்க தான். ஆனா அந்த பர்ஃப்யூம்ல எல்லாம் இல்லாத ஒரு ஸ்மெல் உன்கிட்ட இருக்கே. நீ என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ற? அப்படியெல்லாம் நான் எதுவும் யூஸ் பண்ணலையே. அப்புறம் என்னடி பண்ற? என்னது இது? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்பீங்களா? ஏதோ ஒரு வாசம் உன்கிட்ட ஸ்பெஷலா வருதுடா, அதான் அது என்னதுன்னு பாக்குறேன். உன்கிட்ட மட்டும் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் வாசனை வருது, அதான் அது என்னது? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. ஆமா, ஒண்ணுமில்ல. சரி, நீ எப்படி குளிப்ப? அடி வாங்க பாருங்க. இல்லடா மனு, என்ன தேய்ச்சி குளிப்பேன்னு கேக்குறேன். என்னது இது? மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேன். அதானா? மஞ்சள் வாசனை உங்களுக்கு தெரியாதா? மஞ்சள் வாசனை தெரியும், ஆனா இது அப்படி இல்லையே.
அது மஞ்சள் கிழங்கு, கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு, வெட்டி வேறு, ரோஜா பூ இதழ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். அப்படி சொல்லு. ஆமா. அதான் உன் கண்ணை பல பலன்னு மின்னுதுடி. வாசனையே ஆளை தூக்குது, அப்படியே அடிச்சு தூக்குறடி. நீங்க சும்மா இருங்க என்ன. நிஜமாக்கா மனு, மனு நீ எப்பவுமே இதே மாதிரி இரு. என்னடா இப்படித்தான் இருப்பேன். இந்த பர்ஃப்யூம் அது இதுன்னு எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்மெல் இருக்குடா. சரி சரி போதும். ஏன்? எனக்கு கூச்சமா இருக்கு இப்படி எல்லாம் பேசினா. சரி சரி பேசல. ஆனா மானு, நம்ம 2 பேருக்கும் வயசாகி தாத்தா பாட்டி ஆனா கூட நீ அப்பவும் இப்படியே தான் மஞ்சள் பூசணும் என்ன? ம் சரி. அப்படியே நான் மோப்பம் பிடிச்சுக்கிட்டே உன்னை சுத்தி சுத்தி வருவேன். சரி. ஆமா, நான் தாத்தாவானதுக்கு அப்புறம் கூட கையில கம்பை ஊனிக்கிட்டு மானு மானுன்னு இந்த மானு பாட்டியவே சுத்திக்கிட்டே வருவேன். நிஜமாவா? ஆமா நிஜமா, சத்தியமா. பாப்போம் சுத்தி சுத்தி வரீங்களான்னு. கண்டிப்பா வருவேண்டி. ஆனா நீ என்ன விரட்டி விடாம இருந்தா சரிதான். நாங்க பொண்ணுங்கன்னா அப்படித்தான் விரட்டி விரட்டி விடுவோம். அப்பனாலும் நீங்க சுத்தி சுத்தி வரணும். பாத்தியா வந்துருச்சுல்ல. அது அப்படித்தான், பொண்ணுங்கன்னா அப்படித்தான். அப்ப நாங்க தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனா பேசிட்டு கெட்ட பேர் வாங்குறோம் என்னடா? சாச்சா அப்படிலாம் இல்ல அப்படிலாம் இல்ல. மானு, உனக்கு யாருடா மானுன்னு பேர் வச்சாங்க? எல்லாருக்கும் யார் பேர் வைப்பாங்களோ எனக்கும் அப்படிதான் வச்சாங்க அம்மா அப்பா. ஆனா உனக்கு கரெக்டா பொருத்தமா தாண்டா வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, மானுக்கு கண்ணு இருக்கும் பாத்தியா, அதே மாதிரி தான் உன் கண்ணும் இருக்கு. மான் எப்படி மருண்டு மருண்டு பாக்குமோ அதே மாதிரி தான் உன் பார்வையும் இருக்கு. ஒரு மான்குட்டிய எஸ்டேட்டுக்குள்ள விட்டா அது எப்படி சுத்தி சுத்தி வருமோ அதே மாதிரி தாண்டா நீயும் எஸ்டேட்டை சுத்தி சுத்தி வருவ. நான் நிறைய வாட்டி டவர்ல இருந்து பைனாக்குலர் வழியா பாத்திருக்கேன். அப்போல்லாம் நினைப்பேன், யார் இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பொருத்தமா மானுன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு. போதும் போதும் போதும். என்ன இன்னைக்கு காட்டுக்குள்ள ரொம்ப தூரமா என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. சீக்கிரம் வீட்டுக்கு போவோமா? மானு, இன்னும் கொஞ்ச நேரம் இருப்போம்டா. இப்படி இவ்வளவு தூரம் வந்துதான் லவ் பண்ணணுமாக்கும்? இந்த மாதிரி எல்லாம் லவ் பண்றதுக்கு இப்ப விட்டா வேற எப்பவுமே சான்ஸ் கிடைக்காதுடா. அப்படியா? ஆமா, திடீர்னு ஒரு 3 மாசம் நான் உன் கூடயே இல்லாம போயிட்டா நீ என்ன பண்ணுவ? 3 மாசமா? எங்க போயிருவீங்க அப்படி? திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலை வரலாம், எப்ப வேணாலும் வரலாம். எதுக்கு அப்படி வரும்? வரும், நான் தான் சொல்லியிருக்கேன்ல இதய குட்டிய பத்தி. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நான் உன்னை விட்டுட்டு போய் தாண்டா ஆகணும். நான் அங்க உன்னை விட்டுட்டு தனியா இருப்பேன், நீ இங்க என்னை விட்டுட்டு தனியா இருப்ப. அப்போ நான் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வேணும்டா. நீங்க எங்க போனாலும் என்னையும் கூட்டிட்டு போயிருங்க. கூட்டிட்டு போறதுக்கு நான் ரெடி, நீ தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறியே. ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல. பாப்பாவுக்கு எப்போ எந்த நேரத்துல நல்ல விஷயம் நடக்கும்னு தெரியாது. அப்படி நடந்துருச்சுன்னா உடனே நான் கிளம்பிடுவேன். அப்ப நீங்க தான் அங்க இருக்கணுமா? பாப்பாவோட அப்பா எல்லாம் அங்க இருக்க முடியாதா? பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளை இல்லடா. கண்டிப்பா 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இருந்துதான் ஆகணும். நானும் என்னோட பிசினஸை பார்க்கணும், அவனும் பிசினஸை பார்க்கணும்ல. அதனால மாத்தி மாத்தி இருந்துக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம். பாப்போம், அப்ப இங்கதான் பார்க்கணும். சரி. இப்போ நம்ம பேசுறது, நம்ம பக்கத்துல இருக்கிறது எல்லாத்தையும் நான் மனசுக்குள்ள அப்படியே சேர்த்து வச்சுக்குவேன். அங்க நான் தனியா இருக்கும்போது, உன்னை விட்டுட்டு தனியா இருக்கும்போது மனசுக்குள்ள இருந்து ஒன்னையா வெளியே எடுத்து எடுத்து நினைச்சு பார்த்து பார்த்து சிரிச்சுப்பேன். முகத்தை இப்படி உம்முன்னு வைக்காதடி. நீங்க என்னை விட்டுட்டு போயிருவீங்கன்னு சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிருச்சு. விட்டுட்டு போறதா? ஏன் மானையா நானா? சேச்சா. இப்ப சொன்னீங்க. வேந்தனும் நானும் மாறி மாறி எங்க இருப்போம்டா. அப்போ வேந்தன் இருக்கிற டைம்ல நான் உன்னை பாக்குறதுக்கு இங்க ஓடி வந்துருவேன். பாத்தியமானு, நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுல்ல. இப்படித்தாண்டா நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்து பொழுத ஓட்டிட்டு இருக்கேன். என்ன ஒண்ணு, வேந்தனும் நானும் இங்க மாறி மாறி இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா இப்போ வேந்தனும் இங்க வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவனும் ஆபரேஷன் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இல்லாட்டி இப்படியா நான் தனியா நின்று புலம்பிட்டு இருப்பேன்? வேந்தனை இங்க இருக்க வச்சுட்டு நான் உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்திருப்பேன்டா. எப்பவுமே ஒன்னா இருக்கிறத விட ஒன்னா இருந்ததை நினைச்சு பாக்குறது நல்லா சந்தோஷமா தாண்டா இருக்கு. ஆனாலும் உன்னை விட்டு இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. மானு, என்னடா இன்னும் உங்க அண்ணன் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரல? டவுனுக்கு போனவர் இன்னுமா வீட்டுக்கு வரல? வந்ததும் எனக்கு கால் பண்ண சொல்லி ஃபேக்டரியில சொல்லிவிட்டு இருந்தனே. ஒருவேளை நான் இன்னும் அம்மாவை அனுப்பலன்னு கோவமா இருக்காரோ? எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னே வருது. வேற யார் நம்பரும் என்கிட்ட இல்லை, ஃபேக்டரி ஆளுங்க நம்பர் தான் இருக்கு. ஃபேக்டரிக்கு அவர் இந்நேரம் போயிருந்தாருன்னா எப்படியும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் வரும்னு தான் மானுக்குன்னு ஒரு ஃபோன் தனியாக வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். இப்போ அதுலேயும் பேச முடியாமல் போயிடுச்சு. சே, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் முதல்ல மானுக்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அம்மா கிட்ட இப்போவே சொல்லி பொண்ணு கேட்டு வர்றேன்னு. இப்போ எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையாக இருக்கிற நேரம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பேசாமல் டாக்டரை ஒரு நாள் பார்த்துக்க சொல்லிட்டு ஊட்டிக்கு போயிட்டு வந்துடலாமா? அது வேற, பாப்பா திடீர்னு அழுதான்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேந்தனாலையும் இப்போ வந்து போய் இருக்க முடியாது.
அரசியும் அப்சர்வேஷனில் இருக்காங்க, அவங்களாலையும் பார்த்துக்க முடியாது. அப்போ நான் தான் இங்கே இருந்தாகணும். என்ன பண்ணுறது? கொஞ்சம் ஒரே ஒரு தடவை இந்த பொண்ணு முகத்தை பார்த்துட்டா கூட நல்லா இருக்கும். ஏதோ மனசுக்குள்ள பிசையுது. மனு எப்படிடா இருக்க? உன்னை பார்க்காம உன் குரலை கேட்காம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சிரிக்கிறேன் இதழ்களில் மலருகிறாய். அழுகிறேன் துளிகளாய் நழுவுகிறாய். மனு என்னடா பண்ற? எப்படிடா இருக்க? கோயம்புத்தூர் ஹாஸ்பிட்டலில் இருந்திருந்தா கூட ஒரு 2 மணி நேரத்தில் வந்து உன்னை பார்த்துட்டு போயிருந்திருப்பேன். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் இருக்கு. உங்கள் அண்ணன் வந்ததும் நீயாவது அவர் ஃபோனை வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுடா, அன்னைக்கு மாதிரி. விழிகள் முழுதும் திரளா இருளா வாழ்க்கை பயணம் முதலா முடிவா. பேசாம தம்பியை வேணா ஊட்டிக்கு அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லுவோமா? அவன் அவனா இருந்தா கூட நான் சொல்றதை கேட்பான். இப்போ எப்படி கேட்பான்? முதல்ல அவனுக்கு நானும் மானும் லவ் பண்றதே பிடிக்கல. இந்த வேலையை பண்ணுடான்னா எப்படி பண்ணுவான்? எங்க 2 பேருக்கும் சண்டை வந்ததே இந்த விஷயத்துல தான். அப்புறம் இந்த விஷயத்துக்கு அவன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்? மானு மானு என்னை இப்படி தனியா புலம்ப விட்டுட்டேடி. எத்தனையோ வருஷம் நீ என் பக்கத்துல இல்லாம உன் போட்டோவை மட்டுமே பார்த்துட்டு உன் நினைப்பிலேயே இருந்திருக்கேன். ஆனா இப்போ உன் கூட பழகுனதுக்கு அப்புறம் நீ இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. சவிஜென ஒதுகிறேன் தனிமையிலே. மௌனமாய் எரிகிறேன் காதலிலே. மானு அண்ணன் வந்ததும் எப்படியாவது எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுடா. ஆனா இங்க நான் உன்னை நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே நீயும் அங்க என்ன நினைச்சு தவிச்சுக்கிட்டு இருப்ப. ஆனா தம்பிக்கும் வினிதாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அம்மா சம்மதிச்சாலும் சரி சம்மதிக்காட்டினாலும் சரி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னடா, இதுக்கும் மேல உன்னை தவிக்க விட மாட்டேன். ஒரு 2 வாரம் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணு. என்னடா பிள்ளை? இப்படி நான் தனியா புலம்பிட்டு இருக்கிறத பார்த்தா என்னையும் இங்கேயே ஒரு பெட்ல அட்மிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. மன மன என்னடி பண்ணிட்டு இருக்க? என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், உன் பேர் சொல்லுமே. ஏத்தே பாட்டி, பூ கட்டி முடிச்சிட்டியா? இந்த என்ன கொஞ்சம் இருக்கு பாட்டி. ஒரு 9 மணிக்குள்ளேயாவது கட்டி முடிச்சிரு. அப்புறம் முத்து தம்பி வீட்டில் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சிடலாம். காலையில் மணி என்னங்கிட்ட சொல்லி எடுத்துக்கலாம். பாட்டி இதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு? ஒரு ஈர துணியில் சுற்றி வை. காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். சாயங்காலம் வாங்கிட்டு வந்த பூ தானே. காலையில் அப்படியே கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன். இதுக்கு எதுக்கு ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறையோ? ஆமாம், கொஞ்சம் ஈர துணியில் சுற்றி வை போதும். தண்ணி குடத்து மேலே வச்சா சரியாக இருக்கும். சரி, அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டாமா? வேண்டான்னு சொல்கிறேன்ல. சரித்தே, சரி சரி. ஆமாம், முத்து தம்பி எப்போ வருமா? எப்படியும் ஒரு 2-3 நாள் ஆகும் பாட்டி. 2-3 நாள் ஆகுமா? சரி. ஏன்தே, முத்து தம்பி கல்யாணத்துக்கு நீ பட்டுச்சேலை எடுக்க போறியா எப்படி? பட்டுச்சேலை எடுக்கிறதுன்னா சீக்கிரமாக போய் எடுத்து சட்டை தைக்க கொடுக்கணும். நான் சேலையெல்லாம் எடுக்கலை, சுடிதார் தான் எடுக்க போகிறேன். சரி, எனக்கு சீக்கிரம் எடுத்தால் தானே போய் சட்டை தைக்க கொடுக்க முடியும். அதான் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்க போகலான்னு பேசியிருக்கோம்ல. அப்புறம் என்ன சொல்கிறேன்? யார் யார் போகிறோம்? காரில் போகிறோமா எப்படி? அப்புறம் மேடம் கூட போகிறதுன்னா காரில் போகாம நடந்த போவாங்க. கேட்டே, நீ அதிசயமா கால் எல்லாத்தையும் என்ன? இல்லை, நான் நல்ல விலை உசந்த பட்டுப்படம் எடுத்துக்கிட்டா உன்னை கொண்டுருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா நமக்கு என்ன செட் ஆகுமோ அதை எடு. இல்லத்தே, எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு பட்டு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படி ஆசைப்பட்டேன்னா அதை நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன். அவங்க வீட்டு கல்யாணத்தில் அவங்க என்ன எடுத்து கொடுக்குறாங்களோ ஒழுங்கா அதை வாங்கி கட்ட பாரு. சரி சரி, நீ எடுத்து கொடுக்குறேன்னா சரி. அப்படி இருக்க பாரு. ஏன்தே, இந்த பிள்ளை புகழரசி பிள்ளை, அவங்களுக்கு என்ன? அந்த பிள்ளையை பார்க்கறதுக்கு நீ ஆஸ்பத்திரிக்கு போகவே இல்லை. யாரையுமே பார்க்கறதுக்கு விடலையாம். நம்ம போய் சும்மா வெட்டியாக தான் நின்றுட்டு இருக்கணும். அப்படியா? ஆமாம், இல்லாட்டி போய் பார்த்துருக்க மாட்டேனா? அதானே கேட்டேன். சரி, அந்த பிள்ளை எப்போ வரும்? தெரியலை, போனாதான் என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியும். போகவே இல்லையே. வினிதா மேடமும் அவங்க அக்காவும் போயிட்டு வந்தாங்களாம் தான் நாள். அவங்களையே உள்ளே விடலையாம். நம்மளாம் ஏமாத்துறோம். அப்படியா? சரி சரி. ஆமாம், ஏதோ தனியாக ஒரு பில்டிங்கில் வச்சுருக்காங்களாம் அவங்கள. ஓஹோ. ஆனால் அந்த பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு என்னத்தே. ஆமாம், அந்த அக்கா ரொம்ப நல்ல அக்கா தான். கல்யாணத்துக்கு வருவாங்களா எப்படி? என்னமோ தெரியலையே. அந்த தம்பி, அந்த பிள்ளையோட வீட்டுக்காரரு, அவர் வீட்டுக்கு போயிட்டாரா எப்படி? ஆமாம் பாட்டி, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த அண்ணனும் புகழரசி அக்காவோட அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்குன்னா புகழரசியோட வீட்டுக்கா? ஆமாம். அடே, அப்போ அந்த பிள்ளையோட ட்ரெஸ் எல்லாம் இங்கே இருக்கு. இருந்துட்டு போகுது, வந்து எடுத்துக்குவாங்க. அவங்க தான் ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. சரி சரி.
உனக்கு எல்லாத்தையும் நோண்டி நோண்டி கேட்டு தெரிஞ்சுக்கிடணும். என்ன சும்மா இருக்க முடியலையோ? நம்ம வீட்டில் இருந்த பிள்ளை தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? ம், சரி சரி. இப்போ அந்த பிள்ளைக்கும் சேர்த்து தானே பட்டு எடுக்க போகிறோம். இப்போ உனக்கு என்ன? இல்லத்தே, அந்த பிள்ளைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு பட்டு எடுக்க போகிறோம்? அவங்க வீட்டு பொண்ணு ஆயிட்டாங்கல்ல இப்போ. வினிதா மேடமுக்கு அண்ணி, அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லா தான் எடுப்பாங்க. ம், சரி சரி, கேட்டேன். இங்கே பாரு, நீ ஆகாசத்தில் கோட்டை கட்டலாம்னே கனவு கண்டுக்கிட்டு இருக்காத. 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுத்தாலும் 10 நிமிஷம் தான் கட்டியிருப்பேன். அப்புறம் கசகச இருக்குன்னு அவுத்து போட்டுட்டு நூல் சேலையை தான் கட்டுவேன். உனக்கு எதுக்கு இவ்வளோ ஆசை? இல்லை, அப்படி ஒரு பட்டு சேலையை கட்டி ஒரு போட்டோ எடுத்துடணும். அதை அப்படியே வச்சு பார்த்துக்கிடலாம்ல. என் கல்யாணத்துக்கெல்லாம் எனக்கு 300 ரூபாய்க்கு புடவை எடுத்தாங்க தெரியுமா? 300 ரூபாய்க்கெல்லாம் இப்போ ஒரு உள்பாவடை தான் வாங்க முடியும் தெரியுமா? அப்போ விலைவாசிக்கும் இப்போ விலைவாசிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதான் அப்போ ஒரு 300 ரூபாய்னா இப்போ ஒரு 30,000 வச்சுக்கோ. சரி, இங்கே பாரு, முத்து கல்யாணம் முடியட்டும். நான் உனக்கு 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து தரேன். சரியா? வாயை மூடிக்கிட்டு உட்காந்துரு. சே அப்படியெல்லாம் வேண்டாம். நான் உன் கல்யாணத்துக்கு எடுத்துக்கிறேன். உன் கல்யாணத்துக்கு நீ எனக்கு எடுத்து கொடுன்னு. என்னத்தே, உனக்கு பட்டுச்சேலை தானே வேணும்? நான் சம்பளத்தில் சேர்த்து வச்சு எடுத்தாரேன். சும்மா பட்டுச்சேலை எடுத்தால் அது நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு எடுத்தால் தான் நல்லா இருக்கும். உன் கல்யாணத்துக்குன்னு சொல்லி எடுத்தா நான் என் பேத்தி கல்யாணத்துக்கு எடுத்த பட்டுச்சேலை அப்படின்னு பத்திரமா வச்சிருப்பேன்ல. முத்துவை விட்டுட்டு முத்து இல்லாமல் அப்படி ஒரு விசேஷம்லாம் என்றைக்கும் எனக்கு நடக்காது. ஏத்தே, உன் கல்யாணத்துக்கு எடுப்போம். என்னத்தே? என்ன? ம், சரி எடுப்போம். நீ போய் படுப்போம். ஏத்தே, உனக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கா? நாளைக்கு கண்டிப்பாக கிளாஸ் இருக்குது. காலையிலையும் சாயங்காலமும் நாளைக்கு தான் எனக்கு கடைசி கிளாஸ் டெஸ்ட் தெரியுமா? அதுக்கப்புறம் எக்ஸாம் தான். அப்படியா? ஆமாம், அதுக்கப்புறம் 2 சர்டிஃபிகேட்டையும் கையில் வாங்கிடுவேன். அப்புறம் டிகிரி முடிக்கிறது மட்டும்தான் பாக்கி. ஐ, ஆமாம் பாட்டி. அப்படின்னா முத்து தம்பி பார்க்குற வேலை எல்லாத்தையும் இனிமேல் நீயும் பார்த்துருவ. அது எப்படி முடியும்? அப்புறம் அந்த தம்பி கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்குற. அது முத்து ரஃபாக ஒரு டிராயிங் போட்டு கொடுப்பான். அதை நான் கம்ப்யூட்டரில் கொடுத்து டிசைனாக மாற்றுவேன். அதுக்கு தான் இப்போ படிச்சிருக்கேன். மற்றபடி டிராயிங் போடுறதுக்குலாம் எனக்கு தெரியாது. டிராயிங் போடுறதுன்னா அப்படின்னா இப்போ இந்த வீடு இருக்கு பாரு. ஆமாம், இங்கே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் எங்கெங்கே என்னென்ன வச்சு அழகுபடுத்துறதுங்கிற படிப்பு தான் அது. அதெல்லாம் நான் படிக்கலை. அப்படி போட்டு சக்கன் நானா? இதுக்கெல்லாம் ஒரு படிப்பு தேவையாகும். ஓய், என்ன அப்படி சொல்லிட்ட பாட்டி? இதுக்கு பாருது அந்த படிப்பா? ஆமாம், இதை நானே ஈஸியாக செஞ்சிருவேன். உன்னால் முடியாதாகும். அடிச்சு விடுன்னு. இல்லத்தே, நிஜமாதான். இப்போ வாசலில் ரங்கோலி கோலம் போடுறோம். எவ்வளோ அழகா போடுறோம். சரி, இதுவும் அதுவும் ஒன்றா? அந்த மாதிரி தானே இதுவும். அதெல்லாம் பெரிய படிப்பு பாட்டி. நம்ம வீட்டில் பண்ணுறதை தான் அங்கே படிப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. நீ நினச்சா வீட்டில் இருந்தே அதை ஈஸியாக கற்றுக்கிடலாம். எப்படி? உங்கள் அப்பன் ஒரு ஜோசியக்காரன். அவனுக்கு தெரியாத வாஸ்து கிடையாது. சரி, எங்கனுக்குள்ள அடுப்படி கட்டணும், எங்கனுக்குள்ள பாத்திரம் கட்டணும், எங்கனுக்குள்ள சன்னல் வைக்கணும், எங்கனுக்குள்ள வாசல் வைக்கணும், அந்த வாசலுக்கு எத்தனை படி வைக்கணும், அந்த படியை எப்படி வைக்கணும், எல்லாம் உங்கள் அப்பனுக்கு அத்துப்படி. ஆமாம், அவங்கிட்ட அதை நீ முதல்ல கற்றுக்கோ. அதுதான் அடிப்படை விஷயம். சரி, அதுக்கப்புறம் கட்டின பாத்ரூமு, அடுப்படி, வச்ச சன்னல், வாசப்படி இதெல்லாத்தையும் எப்படியெல்லாம் பெயிண்ட் அடித்து அழகுபடுத்தணுங்கிறது தானே அடுத்த கட்டம். அப்படி போடு பாட்டி. அவ்வளோ பெரிய ரங்கோலிக்கே பார்த்து பார்த்து பொருத்தமாக கலர் கொடுக்குறோமே நம்ம. ஒரு வீட்டுக்கு பார்த்து பார்த்து கலர் அடிக்க மாட்டோமா? என்ன நீயா பெயிண்டையும் ப்ரெஷையும் வச்சு அடிக்க போற? இந்த கலர் அடிங்கன்னு சொன்னால் அடிச்சு கொடுக்கறதுக்கு வேலைக்கே ஆள் இருக்காங்கல்ல உங்கள் கம்பெனியில். ஆமாம், ஒரு கோலத்தில் இந்த இடத்துல இந்த டிசைன் போட்டால் அழகாக இருக்கும், அந்த டிசைனுக்கு இந்த கலர் கொடுத்தா அழகாக இருக்கும்னு தெரிஞ்ச ஒரு பொம்பளைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே எங்கே எதை வச்சு அழகாக இருக்கும்னு தெரியாதா? ஓய் பாட்டி. ஆமாத்தே, முத்து தம்பி வீட்டுக்குள்ளே நான் பார்த்துருக்கேன்ல, அப்படி தானே இருக்கு. நம்ம வாசலில் கோலம் போடுறோம்ல, அந்த டிசைனை தான் ஜோகத்தில் அங்கனங்கன்னு வச்சுருக்கு தம்பி. ஒரு ரூமுக்குள்ளே பார்த்தா அப்படியே கடல் அலையெல்லாம் வர்ற மாதிரி வச்சிருக்கு. அதெல்லாம் ஒரு கற்பனை தானே. இன்னொரு ரூமுக்குள்ளே பார்த்தா நெசத்துக்குமே அருவியே வந்து உழுகிற மாதிரி வச்சிருக்கு. அதுவும் ஒரு கற்பனை தானே. இந்த கற்பனையெல்லாம் எங்கேருந்து வந்தது? இயற்கையில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து தானே வருது. ஆமாம், ஆனால் அதெல்லாம் முத்து பண்ணியிருக்கிற 3D டிராயிங். அதான் ஏதோ ஒன்று. ஏதோ ஒரு பூவை பார்த்து, கடலை பார்த்து, அருவியை பார்த்து தானே எல்லா டிசைனாக கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு ஆம்பளை பிள்ளை அந்த தம்பியால் பண்ண முடிஞ்சதை பொம்பளை பிள்ளை ஒன்றால் பண்ண முடியாதா? ஆமாம் பாட்டி, இதுதான் படிப்பு. இதுக்கு ஒரு காலேஜ். இருந்தாலும் முறையாக படிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. முறையாக படித்தா கையில் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி ஒரு பேப்பரை கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி தஞ்சாவூர் பெரிய கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில், அங்கே பெரிய தாஜ்மஹால்னு எல்லாத்தையும் கட்டி வச்சவங்கெல்லாம் எந்த காலேஜில் போய் படித்தாங்க? அங்கே ஆரம்பித்து வழி வழியாக வந்தது தான் இந்த படிப்பு. பாட்டி, நீ பெரிய ஆளு தான் என்ன? ஆமாத்தே, இந்த இடத்துல இப்படி இப்படி டிசைன் வரணும் அப்படின்னு சொல்லி நீ ஒரு படம் வரைஞ்சி இப்போ அதை கம்ப்யூட்டரில் உனக்கே கொடுத்து டிசைனாக மாற்ற தெரியுது. அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, அப்புறம் என்ன? ஆமாம் பாட்டி, புத்திசாலிங்க அறிவுள்ளவங்க கையில் ஒரு கல்லையோ களிமண்ணையோ கொடுத்தா அதை சிலையாகவே மாற்றிடுவாங்க.
அதுவே அறிவில்லாதவங்க கையில் ஒரு சிலையே கிடைச்சாலும் அதை வெறும் கல்லா மண்ணா தான் பார்ப்பாங்க. பூ கட்டுற நேரத்தில் ஒரு பெரிய விஷயத்தையே சொல்லிட்டே பாட்டி. யாத்தே, இயற்கையிலேயே விளையிற ஒரு கத்தரிக்காய், தக்காளி, ஒரு வெண்டைக்காய், அதை வெறும் காயாக பார்க்காம அதை எப்படி சமைச்சா எப்படி சுவையான சாப்பாடு கிடைக்கும்னு கண்டுபிடிச்சது யாரு? யாரு? எதை எதை எப்படி செஞ்சா எப்படி மாற்றினா நல்லா இருக்கும்னு யோசிக்க தெரிஞ்சவங்க தான். இல்லாட்டி கத்தரிக்காய் இன்றைக்கும் கத்தரிக்காயாவே தான் செடியில் நிற்கும், குழம்பா மாதிரி அடுப்பில் கொதிக்காது. ஆமாம் பாட்டி. அதனால் ஊர் சுற்றிக்கிட்டு உதவாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற உங்கள் அப்பனை பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்ககிட்ட இந்த வீடு கட்டுறதை பற்றின அடிப்படை விஷயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கோ. அவன் சொல்கிறதெல்லாம் சரியா என்னங்கிறத அதான் இந்த இப்போ ஃபோனில் எதை தொட்டாலும் வருதே, தேடுனா உடனே கண்டுபிடிச்சி கொடுக்குதே, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ உங்கள் அப்பன் சொல்கிறதெல்லாம் சரிதானான்னு. அதை வச்சு நீ ஏன் முதல்ல ஒரு அது என்னமோ சொன்னியே ட்ராயிங்க அதை போடு. சரி பாட்டி. அழகா வருதா என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம். சூப்பர் பாட்டி. நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் முடியட்டும், இந்த வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடி வெட்டி முறிக்கிற வேலை பார்க்குறேன். அந்த பூவை என்கிட்ட கொடு, நான் கட்டுறேன், நீ போய் அந்த வேலையை பாரு. சரி பாட்டி. கொண்டா. இந்த இரு கட்டி முடிச்சிட்டேன், அவ்வளோதான். இதை சாமிக்கு நாளைக்கு என் பேரை சொல்லி போட்டுரு. போடுறேன். படிக்காத மேத காமராஜர் தான் ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே எந்த பதவியில் யார் உட்காரணும்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தையே கையில் வச்சுருந்தாரு. அவர் பள்ளிக்கூடமெல்லாம் போய் ஒரு படிப்பும் படிக்கலையாம். ஆனால் பெரிய பெரிய காலேஜில் படித்து பெரிய படிப்பு படித்து பட்டம் வாங்கினவங்களையெல்லாம் யார் என்ன செய்யணும்னு ஆட்டி வைக்கிற திறமை வச்சுருந்தாரு. எல்லாம் அனுபவ அறிவு தான், பட்ட அறிவு தான். அதுக்கு நீ உங்கள் அப்பனை வச்சு பிள்ளையார் சொல்லிய போடு நாளைக்கே. சரி பாட்டி. ஒரு நாளைக்கு பாரு, முத்து தம்பியே அசந்து போகும் உன்னைய பார்த்து. சரி பாட்டி. பல வருஷ படிப்பை 10 நிமிஷத்தில் கதையாக சொல்லிட்டேயே. அதுக்கு தாண்டி பாட்டின்னு ஒருத்தி கூடவே வேணுங்கிறது. சரிதான். உனக்கு கண்டிப்பாக 10,000 ரூபாய்க்கு படிச்சால் எடுத்து கொடுத்துட்றேன் நான். என்ன? சரி, பஞ்சு மிட்டாய் கலரில் எடுத்து கொடுக்கணும். என்ன? ஆமாப்போ, நல்ல கலரை செலக்ட் பண்ணுறேன், எனக்கு அதான் பிடிக்கும். சரி, உனக்கு பிடிச்சதே எடுப்போம். சரி. சிறந்தவள் யாரவளோ, உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ. நிலா 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 நிலா. வரேன் ஓடி வந்துட்டு இருக்கேன் உன்னை பாக்குறதுக்கு தான். வழியை மறித்தாள், மலரை கொடுத்தாள், மொழியை பறித்தாள், மௌனம் கொடுத்தாள். நாளைக்கு நீ எதிர்பார்க்கவே முடியாது நிலா, நான் உன் முன்னாடி வந்து நிப்பேன்னு. நான் இன்னும் 2 நாள் கழிச்சு வருவேன்னு தானே நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா இல்ல, நாளைக்கு காலையில நீ தூங்கி எந்திரிச்சதும் உன் முன்னாடி வந்து நிப்பேன் பாரு. சரி, நான் என் காதல சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ? அதை பார்க்கணும். கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவேன்னா. வரேன் வந்துட்டே இருக்கேன். மேகமே மேகமே அருகினில் வா, தாகத்தில் மூழ்கினேன் மருகிடவா. ஓ மை காட், ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு நிலா. ஆனா காலையில தான் வர முடியும். கண்ணு முன்னாடி வந்து நிற்பேன். இதை நினைச்சா என்னால டிரைவ் பண்ண கூட முடியல, படபடன்னு வருது. சாப்பிட பிடிக்கல, வண்டி ஓட்ட பிடிக்கல, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி எங்கேயாவது நிப்போமா? ஓகே. அப்புறம் சார், அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் அது இதுன்னு கொண்டு போய் அலக்கழிக்காதீங்க. மேம், கண்டிப்பா போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போய் தான் ஆகணும். என்ன சார், டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வயர் அந்த விழுந்து வீட்டில் தீ பிடிச்சிருக்கு. இது ஆக்சிடென்ட் கேஸ் தானே? மேலும் முழுசா எரிஞ்சு போன உடம்பு, அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து என்ன சார் செய்ய போறீங்க? பாவம், அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா அதை நான் தான் எடுக்கணும். நானே வேண்டான்னு சொல்றேனே. அதான் அவங்க அண்ணன் இருக்கார்ல மேடம், அவர் நான் சொன்னா கேட்டுக்கிடுவாரு. நான் சொல்றதை மட்டும் நீங்க செய்யுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதி ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க சார். இது சம்பந்தமா நான் மேல் இடத்துல யார்கிட்ட பேசணும் சொல்லுங்க? கமிஷனர் கிட்ட பேசணுமா இல்லை வேற யார்கிட்ட பேசணும்? கோயம்புத்தூர் கமிஷனர் எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் வேணா அவர்கிட்ட பேசி இந்த விஷயத்தை டீல் பண்ண சொல்லட்டா? உங்களுக்கு கால் பண்ண சொல்லட்டா? மேடம் இல்ல மேடம், அது வேண்டாம். அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதி ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க சார். நடந்த விஷயத்தில் எனக்கு தான் நஷ்டம் அதிகம். நான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், கிளைம் பண்ணிக்குவேன். பட் என் எஸ்டேட் விஷயம்லாம் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் பத்திரிக்கை அப்படி இப்படின்னு வந்தால் அது எனக்கு பிடிக்காது. எதை எப்படி சரி கட்டணுமோ அதை நான் பண்ணிடுவேன். சரிங்க மேடம். சரி, நீங்கள் நான் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் எழுதி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டரை காலையில் என் வீட்டில் வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள். ஓகே மேடம். ஓகே. அப்புறம் முக்கியமாக பத்திரிக்கையில் இந்த விஷயம் எதுவும் வெளியே வரக்கூடாது. மேடம், அது எப்படி மேடம்? இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, பத்திரிக்கையில் நியூஸ் வராமல் எப்படி மேடம் இருக்கும்? சார், இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் பத்திரிக்கையில் என்ன நியூஸ் வரணும், மக்கள் எதை படிக்கணும், மக்கள் எதை மட்டும் தெரிஞ்சுக்கணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறது எங்களை மாதிரி கார்ப்பரேட் ஓனர்ஸ் தான்.
உங்கள் சைடில் இருந்து இந்த நியூஸ் எதுவும் பத்திரிக்கைக்கு போகாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம், ஓகே. அம்மா, ஆ, அருணாச்சலம் எப்படி இருக்காரு? மயக்கம் என்ன தெளியவே இல்லைம்மா. இந்த பக்கத்துல இருக்கிற கிளினிக்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிற டாக்டர் அம்மா இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும், அப்புறமா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்ககிட்ட தகவல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி சார், மேடம், இந்த விஷயமா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. நான் சைன் போட்டு அந்த பொண்ணோட பாடியை நான் வாங்கிக்கிறேன். ஓகே மேடம். சரி போங்க, அதுக்குண்டான வேலையை பாருங்க. எஸ் மேம். அம்மா, அருணாச்சலத்துக்கு மயக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் அவன் தங்கச்சிக்கு என்னென்ன மரியாதை செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கடைசி காரியத்தை முடிச்சிருங்க. சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்கம்மா. இந்த விஷயம் உங்க மூலமாவோ இல்லை ஃபேக்டரி ஆளுங்க மூலமாவோ சென்னையில் இருக்கிற என் பெரிய மகனுக்கு தெரிய வேண்டாம். ஏம்மா, அது எப்படி தெரியாம இருக்கும்? இங்கே வந்து தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டாம். ஃபேக்டரி ஆளுங்ககிட்டையும் சொல்லி வைங்க. முக்கியமாக அவன் டீல் பண்ணுற ஃபேக்டரி மேனேஜர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் அவங்ககிட்ட சொல்லி வைங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. தம்பி சென்னையில் முக்கியமான ஒரு வேலையில் இருக்காரு. இந்த நேரத்தில் அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அப்செட் ஆயிடுவாரு. ஸோ சொல்ல வேண்டாம், புரிஞ்சதா? மற்றபடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா. உங்களுக்கு இன்னும் துணைக்கு ஆள் வேணும்னா நம்ம ஃபேக்டரி ஆளுங்களை கூப்பிட்டுக்கங்க. எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுட்டு என்கிட்ட வாங்க. சரிங்கம்மா. நான் கிளம்புறேன். ஆக வேண்டிய காரியம் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக முடிச்சுட்டு காலையில் என்னை வந்து பாருங்க. அருணாச்சலத்தையும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. வரேன். சரிங்கம்மா. நல்ல புள்ள, வயசு புள்ள, கல்யாணம் ஆக வேண்டிய புள்ள, இப்படி அநியாயமா அல்பாயுசுல செத்து போச்சு. நிலா, நிலா பேபி, மை டார்லிங், என்ன பண்ணிட்டு இருப்பா இப்போ? நீ நல்லா தூங்கிட்டு இருப்பா. என்ன, நான் தான் உன்னை நினச்சிட்டு இப்படி புலம்பிட்டு இருக்கேன். ஆனால் உனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நாளைக்கு நீயும் புலம்புவ பாரு. என்னாச்சு? வண்டி நின்றுச்சு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி எங்கேயோ போயிட்டாங்க போலயே. இது எந்த ஊரு? நான் இப்போ எங்கே இருக்கேன்?